வணக்கம். டைட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல், அதோட சுவாரஸ்யமான ஒரு சில சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல 1912ல இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிருச்சு. இதை வச்சு ஒரு படமே வந்திருக்கு. டைட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த ஜேம்ஸ் கேமரூன் இயற்றியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு. ஆஸ்கர் அவார்டும் வாங்குச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பல் உண்மையிலேயே மூழ்கிறப்ப இருந்த அந்த உணர்ச்சிகளை, அந்த மக்களோட மனநிலையை எல்லாத்தையுமே அப்படியே தத்துரூபமா எடுத்து சொல்லியிருப்பாரு. அதை நம்ம பார்க்குறப்ப நமக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோகம் நம்மளையுமே ரொம்ப பாதிச்சும் அப்படின்னே சொல்லலாம். இதனாலதான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்த்தவங்க ஒரு 7 நாளைக்காவது இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. தூங்காம கொள்ளாம யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தத்ரூபமா வந்து இதை எடுத்திருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு. அப்ப அந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்க என்னென்ன மாதிரியான வேதனைக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அருமையா அதில் காமிச்சிருக்கிறதுனால நமக்கு எல்லாமே அந்த கப்பல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துலயும் சரி, இதுவரைக்கும் வெளியில சொல்லப்படாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடியே டைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் வந்து வெளிவந்திருக்கு. இந்த நாவலை எழுதின ரைட்டர் வந்து எப்படி இந்த டைட்டானிக் மூழ்கிச்சோ அதை அப்படியே வந்து அதுல எழுதி வச்சிருக்காரு. இது கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கப்பல் மூழ்கினது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் மக்களுக்குள்ள எழுந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இலுமினாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கூற்றுகள்லாம் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இலுமினாட்டி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த உலகத்தவே ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட இலுமினாட்டிகள் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே ஒரு திரைப்படமாவோ ஒரு கதையாவோ அதை எழுதி வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் இந்த டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் மூழ்க போறதையும் டைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலா அவங்க எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள் நிறைய சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். இந்த டைட்டானிக் கப்பல்ல இது மூழ்கினதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான உயிர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடியே 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த கப்பல் செய்யக்கூடிய அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்திலேயே 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் என்பது யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. டைட்டானிக் கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி 8 பேர் உயிரை காவு வாங்கிட்டு தான் அது கிளம்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைட்டானிக் கப்பல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்பயுமே ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து நிறைய இசைகள் இசைச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த படத்திலே பாத்தீங்கன்னா வயலின் வாச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வயலின் வாச்சிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே நடந்திருக்கு. உண்மையிலேயே வந்து என்ன பண்றாங்க, அவங்க கடைசி வரைக்கும் கப்பல் மூழ்கிற வரைக்கும் வயலின் வாச்சிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல்ல வந்து 20 லைஃப் போட்டு தான் இருக்கு. 60 இருக்க வேண்டிய இடத்துல 20 தான் இருக்கு. மிச்சம் 40 லைஃப் போட்டு கிடையாது. அப்ப 40 லைஃப் போட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வந்து இறந்துதான் போக போறாங்க அப்படிங்கிறது அந்த வயலின் வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம சாக போறது உறுதியாயிருக்கு. இனிமேல் நம்ம எதுக்கு தப்பிக்கணும், கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்துல நமக்கு பிடிச்சது நம்ம செய்வோம், மக்களை சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த வயலின் இசையமைப்பாளர்கள் எல்லாமே வயலின் இசைச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுவுமே அந்த டைட்டானிக் கப்பல்ல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வட அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள 4 நாள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய இந்த கப்பல் முதல் நாள்லயே, பயணத்தை தொடங்கின முதல் நாள்லயே இது வந்து உள்ள போனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடுகளுக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட மிக மிக பிரம்மாண்டமான ஒரு சொகுசு கப்பல். இதுல இருந்தவங்க எல்லாம் உலக பணக்கார லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்கள்லாம் இதுல இருந்திருக்காங்க. அவங்க தான் மூழ்கி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப உலகம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்மளே யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெருங்கடல் பகுதி, அங்க மூழ்கினா யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அந்த சமயத்துல இந்த கப்பல் மூழ்க போறப்ப அந்த மக்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். இதைத்தான் ஜேம்ஸ் கேமரூன் அழகா படம் பிடிச்சு காமிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாரும் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள். கிட்டத்தட்ட மினிமம் சார்ஜஸ் அந்த காலத்திலேயே எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா $1700 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மினிமம் சார்ஜஸ் வந்து $1700, மேக்ஸிமம் வந்து $50,000 வரைக்கும் சூட் ரூம்களுக்கு பொறுத்து, ஒவ்வொரு ரூமுக்கு பொறுத்து ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த குளியலறைகளும் சரி, சமையலறைகளும் சரி, எல்லாமே மிக விலை உயர்ந்ததா இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமா இப்படிப்பட்ட இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கினது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை அந்த காலத்துல ஏற்படுத்தியிருக்கு. அதை நினைச்சு பாக்குறப்ப நம்மளுக்கும் இப்ப சோகம் தான் நிகழுது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காணொலி பத்தின உங்க கருத்து நான் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.